ஹாய். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாரி அளவு ப்ளவுஸ் வந்துட்டு கழுத்து பெருசா இருந்துச்சுன்னா, கழுத்தோட எட்ஜில இருந்து எடுத்துக்கோங்க. கழுத்து சின்னதா இருக்கு அப்படின்னா, அக்குள் பகுதியிலேருந்து 2 விரலுக்கு இறக்கி எடுத்துக்கோங்க. அதாவது 3/4 அளவு எடுத்துக்கோங்க. கம்மியா இருந்துச்சுன்னா, கழுத்தளவு கம்மியா இருந்துச்சுன்னா, அக்குள் பகுதியிலேருந்து 2 விரல் இறக்கி எடுத்துக்கோங்க. பெருசா இருந்துச்சுன்னா, எட்ஜில இருந்து எடுத்துக்கோங்க. பின் கழுத்து எட்ஜில இருந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கரை சைடு 2 பக்கமும் வர மாரி ஜாக்கெட் பிட்ட வந்துட்டு மடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 விரல் இந்தாண்ட 2 விரல், அந்தாண்ட 2 விரல் விட்டுக்கோங்க. அதாவது டேப்பால ஒரு இன்ச். நான் இன்ச் டேப்பே இல்லாம உங்களுக்கு சொல்றேன். ஒரு இன்ச் விட்டுக்கோங்க. இந்தாண்ட 2 விரல், அந்தாண்ட 2 விரல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் பிட்ல கரை சைடு 2 பக்கமும் இருக்கணும். இப்போ இத வந்து கட் பண்ணிட்டு, கை பீஸ் முதல்ல கட் பண்ணிக்கலாம். நாலா மடிச்சு போட்டுக்கோங்க. கரை சைடு ஹெம்மிங் வர மாரி பார்த்துக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வரணும். கரை சைடு கீழே வரணும் ஹெம்மிங்க்கு. இதை கவனிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் அயர்ன் பண்ணிக்கோங்க துணியை. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தொந்தரவு இல்லாமல் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு இன்ச் அளவுக்கு ஹெம்மிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு கையில் அயர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கை அளவு வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு. அது மாதிரி கீழே கரெக்டாக அரிஞ்சிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இந்த மாதிரி மடித்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு. மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. நான் டேப்பாலேயே கோடு போட்டுக்கிறேன் டேப் மேலே வச்சு. மார்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அர்க்கர் பண்ணிக்கோங்க. அர்க்கர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து தைக்கும் போது கரெக்டாக எந்த இடத்த வரும் தையல்ன்றது தெரியும். இப்போ கைக்குழி கட் பண்ணிக்கலாம். இப்போது கரை சைடு வந்துட்டு நமக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பின் முதுகளவு எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு கரை சைடு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி மடித்து போட்டுட்டு பிசரை நறுக்கிட்டு 2 விரல் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இன்ச் டேப்பில் விட்டிங்கன்னா 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. பின் உயரம் 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே மடித்து போட்டுக்கோங்க நாலா. எப்போ அளவு எடுத்தாலும் வந்துட்டு வி பட்டி பக்கம் தான் அளவு எடுக்கணும். அது கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு எப்போ அளவு எடுத்தாலும் வி பட்டி பக்கமாகவே அளவு எடுங்க. லைனிங் ப்ளவுஸ்க்கும் சாதா ப்ளவுஸ் வந்துட்டு சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு லைனிங் ப்ளவுஸ் அளவு வந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கணும். லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு சாதா ப்ளவுஸ் வந்துச்சுன்னா 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு இது இருக்குது. இது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு இந்த இது ஜாக்கெட் அளவு எடுக்கிறத பற்றி பார்க்கலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. இவங்க வந்து கழுத்து குறுகலாக இருக்குங்கிறதுனால அதை அந்த அளவு
அப்படியே வச்சுக்கிறேன் நான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் மார்க் பண்ணணும். ஆனால் வந்துட்டு இவங்க கழுத்து ரொம்ப குறுகலாக இருக்குது, மூடனமா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அதே அளவு வச்சுக்கிறேன். கீழே 2 விரல் விட்டுக்கோங்க. பட்டி வெளியில் வரக்கூடாது. அதை நல்லா இது பண்ணிக்கோங்க. காலிஞ்சி இந்தாண்ட வரணும். நான் சேம் அளவு வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்துட்டு கழுத்து கொஞ்சம் வேணும், பெருசாக வேணும்னு சொன்னதுனால ஒரு 1/4 இன்ச்சு இல்லைனா 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஷோல்டருக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட்டு உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அர்க்கர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு உயரம் எவ்வளோ வருதோ அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு பட்டிக்கு கீழே லைன் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆம்கோல் அளவு 2 விரல் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 2 விரலுக்கு மேலே. அப்புறம் இன்னொரு அளவு வந்துட்டு கீழே மார்க் பண்ணதுக்கு நேராக வச்சு சைடு அளவு 1/2 இன்ச்சு மேலே, அதாவது 2வது அளவு. 2 மெத்தடும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக வருதோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அப்படி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. எல் ஷேப் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணுறதுக்கு நேராக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களது வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது, அதனால் நான் 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி தான் நம்ம தைச்சாலும் கொஞ்சம் நமக்கு தைக்க இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆம்கோல் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு 6 வருது, 6 வைக்க தேவையில்லை, உங்களுக்கு 5 வச்சா போதும். ஒரு நான் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டேன். அது நீங்கள் தைக்க உங்களுக்கு வரும் எப்படி தைக்கணுன்ட்டு. அது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. புதுசாக தைக்கிறீங்கன்னா அதிலே வச்சு அப்படியே என்ன அளவு வருதோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தைக்க எக்ஸ்பீரியன்ஸ் வர உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ஆம்கோல் வைக்கணுன்றது உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் 5, 4.5, 4.75, 5.5 அவ்வளோதான் வரும். அது நீங்கள் எல் ஷேப் போட்டு உங்களுக்கு கம்மியாக வருதுன்னா அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. கூட வருது அப்படின்னா கொஞ்சம் எல் ஷேப் வந்து கம்மியாக போட்டுங்க, 1/2 இன்ச்சு. அது கொஞ்சம் செக் பண்ண நீங்கள் தைக்க தான் வரும் உங்களுக்கு. இப்போ கொக்கிப்பட்டி பக்கம் எடுத்து ஜஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் என்ன வருதோ அதை விட 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதில் என்ன அளவு வருதோ எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச்சு. 9 வந்தால் 9/3 வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை விட 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுங்க. ஏன்னா அந்த டாட் பிடிக்கணும், பட்டி தைக்கணும், அதனால் அது 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறோம். 4 பட்டியை விட்டுட்டு 4ஆக மடித்து மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அது சும்மா இதுக்காக தான், மற்றபடி அது அந்த அளவு யூஸ் ஆகாது. இப்போ இந்த எல் ஷேப் போட்டோம் இல்லைங்களா, இது வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கையில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கைக்குழி வெட்டின பக்கம் இல்லை, கைக்குழி வெட்டாத பக்கத்துலேருந்து எடுத்துங்க. 8.5 வருது. 8.75 வருதான்னு நீங்கள் அதில் செக் பண்ணணும். 8.75 வருதான்னு பாருங்கள். உங்களுக்கு வரலன்னா இந்த கை அளவு எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே முதுகு அளவு எடுத்து தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் அந்த 2 விரல் விட்டோம் இல்லைங்களா, முதுகளவு எடுத்து அந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தைச்சிருப்பாங்க. அளவு ப்ளவுஸில் வந்துட்டு ஜஸ்ட் அளவு எடுக்கணுமா, முதுகளவு எடுக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்தால் முதுகளவு எடுத்து நம்ம 4ஆக மடித்து போட்டிருக்கோம். அதில் வந்து ஜஸ்ட் அளவு வந்ததுன்னா பாருங்கள், இல்லைனா கை அளவே எடுத்துக்கோங்க. கையில் எந்த இடத்த மார்க் வருதோ அதையே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். முதுகளவு எடுத்து தான் நம்ம இதை 4 மடிப்பு போட்டிருக்கோம். அந்த 2 விரல் அங்கே வருதா, அப்போ அந்த மார்க்கே எடுத்துக்கோங்க. அப்போ எனக்கு கையில் வர அளவே கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் அளவு வந்து கம்மியாக வருதுன்னா அதை விட்டுடுங்க, அது வேணாம். கை அளவு வந்துட்டு வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுதான் கரெக்டான அளவு.
எந்த ஒரு இதுவுமே நீங்கள் உங்களுக்கு தைக்க தைக்க உங்களுக்கே அது வந்துட்டு வந்துடும். ஃபஸ்ட்டில் கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்புறம் சரியாயிடும். இவ்வளோ அளவு வருதா அப்படின்னு சொல்லி சில பேர் ப்ளவுஸ் தைக்கவே வேணான்னுலாம் முடிவு பண்ணிவிடுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தச்சு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தானாக வந்துடும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆம்கோலில் மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் கரெக்டாகிடும். எல்லாத்துக்கும் ஃபிட்டாகவும் இருக்கும். ஆம்கோலில் அளவு பெருசாக வெட்டிட்டாலும் கழுத்து லூஸ் வரும். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது நம்ம எவ்வளோ தான் நம்ம கிளாஸ் போனாலும் இது பண்ணாலும் நமக்கு தைக்க தைக்க தான் அது ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு 1/4 இன்ச் மட்டும் முன் பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கங்க. 2 இது மட்டும் எடுத்து 2 பீஸ் மட்டும் எடுத்து இப்போ அர்க்கர் பண்ணிக்கோங்க. இந்த அர்க்கர் பண்ணால் தான் உங்களுக்கு தைக்கும்போது தையல் இங்கே வரணுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் ஞாபகமாக அர்க்கர் பண்ணிக்கோங்க. இப்போ பின் கழுத்து 2 ஷோல்டரையும் எடுத்து பின் முதுகுக்கு போயிட்டு அந்த அளவு வச்சு பின் முதுகு வந்துட்டு மார்க் பண்ணிக்க. மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே கழுத்து அளவில் என்ன வருதோ அதையே வச்சு மார்க் பண்ணிங்க. ஸ்ட்ரைட் கோடு போட்டுங்க. எல் ஷேப் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரவுண்டு வேணும்னா கொஞ்சம் அப்படி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ரவுண்டு வந்து கொஞ்சம் அழகாக வரும். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆப்பிள் மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பின் கழுத்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக வந்து பட்டி தைக்கும் போது வந்துட்டு நீங்கள் அந்த பட்டி பீஸ் இருக்கும் பாருங்கள். முன் பீஸ் நறுக்கிட்டு அந்த பீஸில் வந்து கண்டிப்பாக 1 இன்ச் அளவு கட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பட்டி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஞாபகமாக மறந்துடாதீங்க. 1 இன்ச் அளவுக்கு அது கட் பண்ணிக்கங்க ஞாபகமாக. இதில் ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் இன்னொரு 4 பேருக்கு காமிக்கும் இந்த யூடியூப். அதனால் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.